நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தேவன் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சத்திய வசனத்தின் மூலமாக தேவ ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஆண்டவரே உம்முடைய கருத்துக்கள், ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்திலே அது அனுபவங்களாக மாற, இயேசுவே தேவரீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற உம்முடைய சத்தியம் எங்களுடைய ஜீவியத்திலே அனுபவங்களாக மாற தேவ ஆவியானவதாமே கிருபை செய்தருளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஜீவியத்திலே எல்லா நேரத்திலேயும் நாம் தேவனை நினைத்து ஜீவிப்போமே ஆனால் தேவன் நம்மை மிகவும் அற்புதமாக நடத்துவார் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். தெய்வப்பிள்ளையே, நம்முடைய ஜீவியத்திலே ஒரு நொடி பொழுது தேவன் நம்மை மறப்பாரே ஆனால் அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்துகள் உண்டாகலாம். தெய்வப்பிள்ளையே, நம்முடைய ஜீவியத்திலே பலவீனங்கள் வரலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். அப்படியானால் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் உண்டு. ஆண்டவரே, ஒரு நொடி பொழுதாகிலும் நான் உம்மை மறவாதபடி, நான் உம்மை எப்பொழுதுமே நினைத்து கொண்டே இருக்கும்படியாக, நான் எப்பொழுதும் உம்மை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கும்படியாக, நான் எப்பொழுதும் எங்கே இருந்தாலும் உம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும்படியாக என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய இருதயத்தின் நிலவரங்கள் அப்படியாக தேவனுக்குள்ளாக ஒருமுகப்பட்டு காணப்படும்படியாக தேவனே எங்களுக்கு கிருபை தாரும் என்று ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியாக ஜெபித்து நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சமயங்களில் எல்லாம், நாம் வீட்டில் இருந்தாலும் சரி, பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, நித்திரையில் இருந்தாலும் சரி, ஒரு விழிப்புள்ள இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்திலே நாம் காணப்படுவோமே ஆனால், தேவனையே நினைத்து கொண்டிருப்போமே ஆனால், உண்மையாகவே அவர் நம்முடைய பாதைகளை செவ்வையாக்குவார், நம்முடைய ஜீவியத்தை அதிசயமாக நடத்துவார், நம்முடைய ஜீவியத்திலே அற்புதமாக கிரியை செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளானாலும், காடானாலும் மேடானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், தெய்வப்பிள்ளையே ஏழ்மையானாலும் ஐஸ்வர்யமானாலும், எந்த சூழ்நிலையானாலும் நாம் தேவனையே நினைத்து கொண்டிருக்கிறபடியால் அவர் அந்த எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்முடைய பாதைகளை நமக்கு செவ்வையாக்குவார். இந்த விசுவாசமும் இந்த நம்பிக்கையும் நம்முடைய ஜீவியத்திலே வரும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய ஜெபத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலேயும் உம்மையே நினைத்து ஜீவிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும் என்று ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நான் வேதத்திலிருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். அந்த மனிதனோடு, அந்த மனிதனுடைய உயர்விலேயும் அந்த மனிதனுடைய தாழ்விலேயும் எப்படி அவன் தேவனை நினைத்து கொண்டே இருந்தான், அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி அதிசயமாக அவனை நடத்தினார், அற்புதமாக தேவன் அவனை நடத்தினார் என்பதை இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். அந்த மனிதனுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு முன்பாக எடுத்து காட்டும் போது நீங்கள் ஜெபத்தோடு காணப்பட வேண்டும். ஆண்டவரே, அந்த மனிதனைப் போல என்னுடைய ஜீவியத்திலேயும் ஆண்டவரே உம்மை எப்பொழுதும் நினைத்து கொள்ளக்கூடிய அனுபவத்தை இந்த ஓய்வு நாளிலே உருவாக்கும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாகவே உங்களை தேவன்
அந்த மனிதன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டானோ அதே போல உங்களையும் ஆசீர்வதிக்க அற்புதமாக உங்களுடைய ஜீவியத்திலே கிரியை செய்ய தேவன் வல்லவராகவே இருக்கிறார். தெய்வ பிள்ளை, அந்த மனிதனுடைய பெயர் யோசேப்பு. யோசேப்பு என்கிற மனிதன் தன் வாழ்க்கையில் சரியாய் நடத்தப்படும்படியாக அவன் என்ன செய்தானாம்? தேவனை நினைத்து கொண்ட தெய்வ பிள்ளை, சில சந்தர்ப்பங்களை நாம் வேதத்திலிருந்து படிக்க முடியும். தெய்வ பிள்ளையை, இந்த வாக்கு தத்தம் தெய்வ பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் யோசேப்பு எப்படி அவனுக்கு வந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் தேவனை நினைவு கூர்ந்து அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டானோ அதே போல உங்களுடைய சந்தர்ப்பங்களிலெல்லாம், உங்களுடைய பலவிதமான சூழ்நிலைகளிலெல்லாம் நீங்கள் தேவனையே நினைவு கூர்ந்து கொண்டிருப்பீர்களானால் அந்த சூழ்நிலைகளிலேயும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, யோசேப்பு அவனுக்கு உண்டாயிருந்த எந்தெந்த சூழ்நிலைகளிலெல்லாம் தேவனை நினைவு கூர்ந்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்கும் போது, முதலாவது ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பு 17 வயதிலே அவன் 2 சொப்பனங்களை கண்டான். அந்த சொப்பனத்திலே அவன் என்ன கண்டான் என்றால், அவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருப்பதை போலவும் அந்த அரிக்கட்டை சுற்றிலும் மற்ற அரிக்கட்டுகள் எல்லாம் கதிர் தாழ்ந்து நிற்பதை அவன் சொப்பனமாக கண்டான். 2வது சொப்பனமாக அவன் என்ன கண்டான் என்றால், சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அவனை பணிந்து கொள்வதை போல 2வது சொப்பனம் கண்டான். இந்த 2 சொப்பனத்தின் முத்தமாக யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களாலே பகைக்கப்பட்டான். தன்னுடைய தாயாராலும் தந்தையாலும் அவன் கண்டிக்கப்பட்டான். இதோ பகைத்த சகோதரர்கள் அவனை என்ன செய்தார்கள்? நாங்கள் உன்னை பணிந்து கொள்வோமா? நீ ஒரு நிமிர்ந்து நிற்கிற கதிர்கட்டாக உன்னை பணிந்து கொள்வோமா என்று சொல்லி சகோதரர்கள் யோசேப்பை பகைத்து அவனை பாழுங்கிணற்றிலே தள்ளிவிட்டு, பின்பு அவனை எடுத்து இஸ்மவேலருக்கு விற்று, பின்பு இஸ்மவேலருடைய கையிலிருந்து யோசேப்பு எங்கே விற்கப்பட்டான் என்று பார்க்கும்போது, இதோ எகிப்து தேசத்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய பிரதானியாக காணப்பட்ட போத்திபாருக்கு அவன் விற்கப்பட்டான். இப்படியாக யோசேப்பு இப்பொழுது யாருடைய வீட்டிலே காணப்படுகிறார் என்றால், போத்திபாருடைய வீட்டிலே காணப்படுகிறார். ஆனால் போத்திபாருடைய வீட்டிலே யோசேப்புக்கு அன்பும் தயவும் உண்டாகிறது. போத்திபார் தெய்வ பிள்ளையே, அந்த வீட்டிலே சகல உரிமைகளையும் சகல பொறுப்புகளையும் யோசேப்பு காரிய சித்தனாய் இருந்தபடியால், அவன் சொல்வதின்படி எல்லாம் வாய்க்கிறபடியால், அந்த போத்திபார் என்ன செய்தான் என்றால், தன்னுடைய வீட்டின் சகல பொறுப்புகளையும் யாரிடத்தில் கொடுத்திருந்தான் என்றால், யோசேப்பினிடத்திலே கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோசேப்பு சகல பொறுப்புகளையும் போத்திபாருடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டு சகலத்தையும் நன்மையாக செய்து வருகிற நாட்களிலே அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. அந்த சோதனை யார் மூலமாக வருகிறது என்றால், போத்திபாருடைய மனைவியின் மூலமாக வருகிறது. அந்த மனைவியின் மூலமாக வந்த சோதனையிலே யோசேப்பு யாரை நினைவு கூர்ந்தாராம்? தன்னை படைத்த தேவனை நினைவு கூர்ந்தாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையிலேயும் சோதனைகள் வரலாம். உங்களோடு இருக்கிறவர்கள் மூலமாகவே சோதனை வரலாம். உங்களுடைய ஜீவியத்திலே பல சந்தர்ப்பங்களிலே பல சூழ்நிலைகளிலே சோதனைகள் வரலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது,
இந்த யோசேப்பினுடைய ஜீவியத்தின் மூலமாக தேவன் நமக்கு விளங்க வைக்கிற சத்தியம் என்னவென்றால், நமக்கு வருகிற சோதனைகளிலே நாம் யாரை நினைவு கூற வேண்டும் என்றால் தேவனை நினைவு கூற வேண்டும். இத்தனை பொல்லாத பாவத்திற்கு நான் எப்படி உடன்படுவேன் என்று சொல்லி நீங்கள் அந்த சோதனையிலே தேவனை நினைவு கூறுவீர்களானால், அந்த சோதனையிலே பொய்யாக பழி சாற்றப்பட்டு யோசேப்பு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த சிறைச்சாலையிலேயும் யோசேப்போடு தேவன் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அந்த சந்தர்ப்பத்தை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. போத்திபாருடைய வீட்டிலே யோசேப்பு ஒரு பெரியவனாக வைத்திருந்திருக்கிறார் போத்திபார். யோசேப்பு போத்திபாருடைய மனைவியை பார்த்து சொல்லுகிறான், நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு என்ன செய்யவில்லை, விலக்கி வைக்கவில்லை. போத்திபாருடைய மனைவியை பார்த்து யோசேப்பு சொல்லுகிறான், உன்னை தவிர இந்த வீட்டில் உள்ள சகலத்தையும் போத்திபார் எனக்கு பொறுப்பாக கொடுத்திருக்கிறார், சகலத்தையும் அனுபவிக்கும்படியாக எனக்கு உரிமையை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஆனா இந்த யோசேப்பு போத்திபாருக்கு உண்மையாய் இருந்தது ஒரு பக்கமாய் இருந்தாலும், அவன் உண்மையாய் இருக்க காரணமாய் இருந்தது என்னவென்று ஆராய்ந்து பார்க்கும்போது அவன் அந்த சூழ்நிலையிலே தேவனை நினைத்தான். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். அருமையான ஒரு சகோதரனுக்கு நெஞ்சு வேதனை வந்தபோது அவருடைய மனைவியானவள் கையிலே பணம் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன செய்தார்களாம், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். அவர்கள் ஜெபிப்பதை பார்த்து அந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ளவர்களுடைய கண்களிலே அவர்களுக்கு தயவு கிடைத்தது. அமுரலியா சொல்லுவோமா? உனக்கு வருகிற சோதனைகளிலே நீ தேவனை நினைத்து கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாகவே தேவன் அந்த சோதனைகளிலே தேவன் உன்னை மகிமைப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக நாம் படிக்கும்போது யோசேப்பு எங்கே தேவனை நினைவு கூர்ந்தார் என்று நாம் படிக்கும்போது ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நண்பர்களோடு யோசேப்பு இருந்தபோது அந்த நண்பர்களின் மத்தியில் இருக்கும் போதும் தேவனை நினைத்தாராம். வாசியுங்கள். அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு உரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். தெய்வ பிள்ளையே, இது எந்த சந்தர்ப்பம் என்று பார்க்கும்போது யோசேப்பு சிறைச்சாலையிலே காணப்படுகிறான். அந்த சிறைச்சாலையிலே 2 பேர்கள் அடைக்கப்படுகிறார்கள். சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனும் 2 பேரும் அந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார்கள். அந்த 2 பேரும் சிறைச்சாலையிலே வைத்து என்ன செய்கிறார்கள்? சொப்பனத்தை காண்கிறார்கள். அவர்கள் கண்ட சொப்பனம் என்ன? தெய்வ பிள்ளையை வாசியுங்கள். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அப்ப இந்த பானபாத்திரக்காரன்
சிறைச்சாலையிலே இருக்கும்போது கண்ட சொப்பனம் என்னன்னா, ஒரு திராட்சை செடியை பார்க்கிறான். அந்த திராட்சை செடியில 3 கொடிகள் இருக்கிறது. அந்த 3 கொடிகளும் துளிர்த்து இருக்கிறது. அதிலே பூக்கள் மலர்ந்து இருக்கிறது. அதிலே குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. பானபாத்திரக்காரன் என்ன செய்கிறான்? அந்த பழங்களை பறித்து பார்வோனுடைய பாத்திரத்திலே பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கரத்திலே கொடுப்பதாக ஒரு சொப்பனத்தை காண்கிறான். இந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் தெரியாமல் இந்த பானபாத்திரக்காரன் சிறைச்சாலையிலே காணப்படுகிறான். அதே நேரம் பார்வோனால் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட இன்னொரு ஊழியக்காரன் தான் சுயம்பாகி. அந்த சுயம்பாகி கண்ட சொப்பனம் என்ன? அந்த சுயம்பாகி கண்ட சொப்பனத்தை பற்றி நாம் எங்கே வாசிக்கிறோம் என்றால், தெய்வ பிள்ளையே 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அர்த்தம் நன்றாய் இருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் அவன் சுயம்பாகி அவனுடைய சொப்பனத்தில் என்ன காண்கிறான் என்றால், 3 வெள்ளை கூடைகள் அவன் தலையின் மேல் இருப்பதை பார்க்கிறான். அந்த மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. அந்த சுயம்பாகியின் தலையின் மேல் கூடையில் இருந்த அந்த பலகாரங்களை பறவைகள் வந்து என்ன செய்து விடுகிறது? பட்சித்து போடுகிறது. அப்ப இந்த 2 சொப்பனத்தையும், ஒரு சொப்பனத்தை சுயம்பாகியும் இன்னொரு சொப்பனத்தை தெய்வ பிள்ளையே பானபாத்திரக்காரனும் காண்கிறார்கள். இந்த 2 சொப்பனத்திற்கும் அர்த்தம் தெரியாதிருக்கிறார்கள். இந்த அர்த்தத்தை இப்பொழுது தெரிவிக்கும்படியாக இதோ யோசேப்பு என்ன சொல்கிறார் என்றால், அந்த இடத்திலே சொப்பனத்தின் அர்த்தத்தை யாருக்கு விளங்க செய்கிறார் என்றால், அந்த பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாயிக்கும் என்ன செய்கிறார் என்றால் விளங்க செய்கிறார். யோசேப்பு சொன்ன அர்த்தம் என்ன? தெய்வ பிள்ளையே 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய் என்று சொல்லி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னையும் நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தையும் பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான். அவ யோசேப்பு சரியாக அர்த்தத்தை யாருக்கு சொல்லுகிறான் என்றால், பானபாத்திரக்காரனுக்கு சொல்லுகிறான். நீ 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன்னை உயர்த்தி மீண்டுமாக அவருக்கு பானபாத்திரக்காரனாக நீ ஊழியம் செய்யும்படியாக நியமிப்பார் என்று சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்வதை பார்க்கிறோம். அதே நேரம் சுயம்பாயிக்கும் அவன் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தத்தை யோசேப்பு சொல்லுகிறார். அந்த அர்த்தம் என்ன என்பதை 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே என்ன செய்து போடுவார்? தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதன் அர்த்தம் என்றான். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் சிறைச்சாலையிலே யோசேப்புக்கு நண்பர்களாய் வந்து சேர்ந்தவர்கள் பார்வோனுடைய பானபாத்திரக்காரனும் பார்வோனுடைய இதோ சுயம்பாகியும் தான் நண்பர்களாக வந்து சேர்கிறார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே தெய்வ பிள்ளையே, சொப்பனத்திற்கு அர்த்தத்தை யோசேப்பு சொல்லக்கூடிய வரத்தையும் கிருபையும் அவன் பெற்றிருந்தாலும், அங்கே யாரை நினைக்கிறார் யோசேப்பு என்று பார்க்கும்போது தேவனை தான் நினைக்கிறார். அதை தான் நாம் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசித்தோம். அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம் என்று சொல்லும் போது யோசேப்பு என்ன சொல்கிறார்?
சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப சொப்பனத்தை என்னிடத்தில் சொல்லுங்கள், ஆனால் அர்த்தத்தை சொல்லுவது யாருடையது? தேவனுக்குரியது. பாருங்கள், அவன் அந்த கிருபை வரத்தை பெற்றிருந்தாலும் அங்கேயும் நண்பர்கள் மத்தியிலேயும் யாரை முன்னிலைப்படுத்துகிறார் என்றால் தேவனை தான் முன்னிலைப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம் என்றால், தேவன் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கலாம், தேவன் உங்களுக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருக்கலாம், தேவன் உங்களுக்கு வியாக்கியான வரத்தை கொடுத்திருக்கலாம், தெய்வ பிள்ளையே தேவன் உங்களுக்கு அந்நிய பாஷைகளை கொடுத்திருக்கலாம், தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தலுக்குரிய வரங்களை கொடுத்திருக்கலாம், தேவன் உங்களுக்கு சௌக்கியப்படுத்துகிற சுகமாக்குகிற வரத்தை கொடுத்திருக்கலாம், தேவன் உங்களுக்கு போதிக்கிற வரத்தை கொடுத்திருக்கலாம், தேவன் உங்களுக்கு சபை கட்டக்கூடிய இதோ கிருபையை கொடுத்திருக்கலாம். ஆனால் இவைகளிலெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சாட்சி என்னவென்றால், இவைகளெல்லாம் தேவனுக்குரியவைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வரங்கள் எல்லாம் தேவனுக்குரியவைகள். இவைகள் எல்லாம் எதனால் உண்டாகிறது? இந்த சுகமாக்கப்படுகிற அனுபவங்கள், குணமாக்கப்படுகிற அனுபவங்கள், இதோ தீர்க்க தரிசனங்கள், இதெல்லாம் தேவனால் உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கிருபை வரங்களை கொடுத்திருந்தாலும் அவைகளிலே நாம் யாரை முன்னிலைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்றால் தேவனை முன்னிலைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக பார்ப்பீர்களானால், தெய்வ பிள்ளையே, பார்வோனுக்கு முன்பாக இப்பொழுது யோசேப்பு நிறுத்தப்படுகிறார். பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு நிறுத்தப்படுகிற சந்தர்ப்பத்திலே, அந்த சந்தர்ப்பத்திலேயும் யோசேப்பு யாரை நினைத்தாராம்? தேவனையே நினைத்தாராம். வாசியுங்கள், ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 25ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளிச் செய்வார் என்றான். பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். தேவன் தான் செய்ய போகிறது இன்னதென்பதை பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார் என்று பார்வோனுக்கு முன்பாக தேவனை நினைவு கூர்ந்த சந்தர்ப்பத்தை நாம் இங்கே படிக்கிறோம். அப்படியானால் பார்வோன் கண்ட சொப்பனம் என்ன? ஒரு நதி காணப்படுகிறது. அந்த நதியிலிருந்து எத்தனை பசுக்கள்? 7 வெள்ளை பசுக்கள், கொழுத்த பசுக்களாக அது எழும்பி வருகிறது. அதை யோசேப்பு பார்த்து கொண்டே இருக்கிறான். பார்த்து கொண்டே இருக்கும்போது வேறு 7 பசுக்கள் மெலிந்து நலிந்து அவலட்சண தோற்றத்தோடு அது கடந்து வருகிறது. இந்த 7 கொழுத்த பசுக்களை இந்த 7 அவலட்சணமான மெலிந்த பசுக்கள் என்ன செய்து போடுகிறது? விழுங்கி போடுகிறது. இப்படி ஒரு சொப்பனத்தை பார்வோன் காண்கிறான். தெய்வ பிள்ளையே, பார்வோன் இந்த சொப்பனத்தை கண்ட வேளையிலே இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாமல் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றால் திகைத்து போயிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பார்வோன் இன்னொரு சொப்பனத்தையும் கூட காண்கிறான். அந்த சொப்பனம் என்ன என்று பார்க்கும்போது, வாசியுங்கள், ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்னும் நான் என் சொப்பனத்திலே நிறை மேனியுள்ள 7 நல்ல கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர கண்டேன்.
பின்பு சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீந்து பதறானவைகளுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டது. இதை மந்திரவாதிகளிடத்தில் சொன்னேன். இதன் பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றான். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இங்கே பார்வோன் 2 சொப்பனங்களை காண்கிறான். அதிலே அவன் கண்ட 2 சொப்பனம் என்ன? 7 நல்ல கதிர்கட்டுகள், 7 சாவியான கதிர்கட்டுகள். ஆனால் இந்த 7 சாவியான கதிர்கட்டுகள் 7 கொழுமையான கதிர்கட்டுகளை என்ன செய்து விடுகிறது? விழுங்கி போடுகிறது. அதே போல நதியிலிருந்து எழும்பி வருகிற 7 கொழுத்த பசுகளை 7 அவலட்சணமான மெலிந்த நலிந்து போன பசுகள் என்ன செய்து விடுகிறது? விழுங்கி போடுகிறது. இந்த 2 சொப்பனத்தையும் கண்டு அவன் மந்திரவாதிகளிடத்திலே போய் சொல்லி, அதற்கு அவனுக்கு என்ன கிடைக்கவில்லை என்றால் பதில் கிடைக்காதபடியினால், இதற்கு அர்த்தத்தை யார்தான் எனக்கு சொல்லுவார்கள் என்று பார்வோன் ராஜா எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையிலேதான் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பானபாத்திரக்காரனுக்கு யாருடைய நினைவு வருகிறது? சிறைச்சாலையிலே அடையப்பட்டிருக்கிற யோசேப்பினுடைய நினைவு வந்து பார்வோனிடத்திலே சொல்லுகிறான், சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு மனிதன் சிறைச்சாலையிலே அடையப்பட்டிருக்கிறான். ராஜாவே, நீர் அவனை உம்முடைய சமூகத்திற்கு கொண்டு வருவீரானால் அவன் சொப்பனத்திற்கு என்ன சொல்லுவான்? அர்த்தத்தை சொல்லுவான் என்று. அப்படியே யோசேப்பு பார்வோன் ராஜாக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிறான். அப்பொழுது பார்வோனுக்கு முன்பாக இதோ யோசேப்பு யாரை நினைவு கூர்ந்தாராம்? தேவனை நினைவு கூர்ந்தாராம். முரளிலியா சொல்லுவோமா? அதை தான் நாம் வாசிக்க கேட்ட ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்டோம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், ஆனால் அந்த அர்த்தத்தை சொல்ல யாரால் கூடும் என்றால் தேவனால் கூடும் என்று சொல்லுகிறான். நான் அல்ல என்று சொல்லுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த இடத்திலே அவனுக்கு அந்த வரமும் கிருபையும் இருந்தும் கூட அவனை வெளிப்படுத்தாமல் அவன் யாரை முன்னிலைப்படுத்துகிறான்? தேவனை முன்னிலைப்படுத்துகிறான். நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், தெய்வ பிள்ளையை உண்மையான வெளிப்படுத்தல் என்று சொல்வது அது சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிறது. அது அந்த வெளிப்பாட்டு வரத்தை பெற்றுக்கொண்ட தேவ மனிதர்கள் தான் அதை தேவனிடத்திலிருந்து, பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து பெற்று அறிவிக்க முடியும். வேறு யாரும் அதற்கு அர்த்தம் சொன்னால் அது சரியாகவும் இருக்காது, தெய்வ பிள்ளையை அது நிறைவேறவும் செய்யாது. ஆகவேதான் யோசேப்பு சொல்லுகிறான், நான் அல்ல. இந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல வேண்டுமானால் அதை யாரால் தான் சொல்ல முடியும்? தேவனால் தான் சொல்ல முடியும் என்று சொல்லி தேவன் கொடுத்த ஆலோசனையை அர்த்தமாக ராஜாவுக்கு அறிவித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அவன் சொன்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். 7 நல்ல செழிப்பான வருடங்கள் எகிப்திலே காணப்படும். அந்த 7 செழிப்பான வருடங்களிலே ராஜாவே, நீர் உம்மாலே எவ்வளவு தானியங்களை சேர்த்து வைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு தானியங்களை என்ன செய்து கொள்ளும்? சேர்த்து வைத்துக் கொள்ளும். பின்பு 7 வருடங்கள் பஞ்சகாலம் வரப்போகிறது. அந்த பஞ்சகாலம் இந்த செழுமையான 7 வருடங்களையும் விழுங்கி கொள்ளக்கூடிய ஒரு வறட்சி உள்ள காலமாக காணப்படும் என்று நல்ல ஒரு ஆலோசனையை சொன்னது நிமித்தமாக யோசேப்பு பார்வோனால் உயர்த்தப்பட்டு ஒரு அதிகாரியாக வீற்றிருக்க தேவன் பண்ணி அவன் மூலமாக அநேக தேசங்களிலிருந்தும் தானியங்கள் எகிப்திலே சேர்த்து வைக்கப்பட்டு இப்பொழுது என்ன சம்பவிக்கிறது? தேசமெங்கும் பஞ்சம் உண்டாகிறது. 7 வருடம் யோசேப்பு எகிப்திலே தானியங்களை என்ன செய்து விட்டான்? சேர்த்து வைத்து விட்டான். இப்பொழுது எங்கு பார்த்தாலும் பஞ்சம்.
இப்பொழுது இந்த பஞ்சத்திலே தானியம் எங்கே கிடைக்கிறது என்று எல்லாரும் அறிந்து கொண்டார்கள் என்றால், எகிப்திலே தானியம் கிடைக்கிறது என்பதை எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். அதிலே அறிந்து கொண்டவர்களிலே முக்கியமானவர்கள் யார் என்றால், யோசேப்பை விற்று போட்ட சகோதரர்களும் அறிந்து கொண்டார்கள் தானியம் எங்கே கிடைக்கிறது, எகிப்திலே கிடைக்கிறது என்று. ஆனால் எகிப்திலே தாங்கள் விற்று போட்ட யோசேப்பு தான் அதிகாரியாக உயர்த்தப்பட்டிருக்கிறான் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். தெய்வ பிள்ளையே, அவர்களும் என்ன செய்கிறார்கள், தன் தகப்பனிடத்திலிருந்து உத்தரவை பெற்றுக்கொண்டு தானியம் வாங்கும்படியாக எங்கே வருகிறார்கள், எகிப்து தேசத்திற்கு வருகிறார்கள். ஆகவே இந்த சம்பவத்திலிருந்து தன் சகோதரர்கள் மத்தியிலேயும் யோசேப்பு தேவனை நினைத்தார் என்பதை நாம் கீழே படிக்க இயலும். தெய்வ பிள்ளையே, நான்காவதாக தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலேயும் யோசேப்பு தேவனை நினைக்கிறார். யோசேப்பினுடைய குடும்ப வாழ்க்கையிலே யோசேப்பு தேவனை நினைத்திருக்கிறார். வாசியுங்கள், ஆதியாகமம் 41 அதிகாரம் 51 வசனத்தையும் 52 வசனத்தை வாசிக்கும் போது, யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். யோசேப்பு தனக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது, அதாவது மனாசேயும் எப்ராயிமும் பிறக்கும் போது அவர்களுக்கு பெயரிட்டு விட்டு யாரை நினைக்கிறாராம், தேவனை நினைக்கிறாராம். தேவனை நினைத்த போது அவன் செய்த அறிக்கை என்ன, நான் என் தகப்பனுடைய வீட்டிலே நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த போது, என் சகோதரர்களால் நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த போது உண்டாயிருந்த என்னுடைய வருத்தங்கள் எல்லாம் இப்ப என்ன செய்து விட்டது, மறைந்து போய்விட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ கசப்பான சம்பவங்கள் உண்டாயிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத சில அதிர்ச்சியான காரியங்கள் உண்டாயிருந்திருக்கலாம். ஆனால் அவைகளை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்கும்படியாக செய்கிறார். அது எத நிமித்தமாக மறக்க செய்கிறார் என்றால், உங்களுடைய எதிர்காலத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதை எண்ணி பழைய கசப்பான சம்பவங்களை மறக்க செய்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அதுதான் நடந்தது. சகோதரர்கள் எல்லாரும் அவனை பகைத்தார்கள். தகப்பனார் அவனை கண்டித்தார். அவன் விற்கப்பட்டான். ஆனால் எகிப்து தேசத்திலே, விற்கப்பட்ட எகிப்து தேசத்திலே அவன் உயர்த்தப்பட்ட வேளையிலே அவனுடைய குடும்ப வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்த போது, அவன் 2 பிள்ளைகளை பெற்றெடுத்த போது அவர்களுக்கு மனாசே என்றும் எப்ராயிம் என்றும் பெயரிட்டு விட்டு சொல்லுகிறான், கடந்த காலத்திலே என்னுடைய தகப்பனாருடைய வீட்டிலே நடந்த சம்பவங்கள் இவைகள் எல்லாம் நான் மறக்க கூடாதபடி காணப்பட்டது. ஆனால் நான் 2 பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு அவைகளை எல்லாம் தேவன் என்னை மறக்க பண்ணினார் என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கசப்பான அனுபவங்களை மறக்க செய்கிற காரியமும் யாருடைய கரத்தில் இருக்கிறது? தேவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சில மறக்க முடியாத சம்பவங்கள் வந்திருக்கலாம். தெய்வ பிள்ளையே, நீங்கள் வளர்ந்து வந்த இடத்திலே மறக்க முடியாத சில சம்பவங்கள் உண்டாயிருந்திருக்கலாம். நீங்கள் வேலை பார்த்த இடங்களிலே உங்களால் மறக்க முடியாத சம்பவங்கள் உண்டாயிருந்திருக்கலாம். ஆனால் அவைகளிலெல்லாம் தேவன் அந்த கசப்பான காரியங்களை எல்லாம் மறக்க செய்ய தேவனால் கூடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் அந்த கசப்பான அனுபவங்களை எப்படி மறக்க செய்கிறார் என்று பார்க்கும்போது உங்களை ஆசீர்வதித்து அவைகளை மறக்க செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய புதிய ஆசீர்வாதங்கள் கடந்து வரும்போது உங்களுக்குள்ளே ஒரு புதிதான நவமான இருதயம் தேவனால் உருவாக்கப்படும் போது தேவன் பழைய காரியங்களை மறக்க செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே இங்கே தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே
யோசேப்பு தேவனை நினைக்கிறார். இந்த காலை வேளையிலே தேவாவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே தேவனை நினைக்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனை நினைக்கிறீர்களா? உங்களுடைய தெய்வ பிள்ளையே, சகல காரியங்களிலேயும் உங்களுடைய வழிகளிலெல்லாம் தேவனை நினைக்கிறீர்களா? அப்பொழுது தேவன் உங்களுடைய பாதையை செவ்வையாக்குவார். பிரைஸ் தி லார்ட். ஐந்தாவதாக, யோசேப்பு தன் சகோதரர்கள் மத்தியிலே பேசும்போதும் தேவனை நினைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது என்ன சம்பவிக்கிறது? யோசேப்பினுடைய சகோதரர்கள் தானியத்தை வாங்கும்படியாக யாரிடத்தில் வருகிறார்கள்? யோசேப்பினிடத்திலே எகிப்திலே வருகிறார்கள். ஆனால் யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பை அறிந்து கொள்ளவில்லை. தன் சகோதரன் தான் அதிகாரியாக உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் யோசேப்போ தன் சகோதரர்களை என்ன செய்து விட்டான்? அறிந்து கொண்டு விட்டான். இவர்கள் பஞ்சகாலத்திலே தானியம் வாங்கும்படியாக தகப்பனிடத்திலிருந்து உத்தரவை பெற்றுக்கொண்டு எகிப்திற்கு கடந்து வந்திருக்கிறார்கள் என்பதை யோசேப்பு அறிந்த வேளையிலே சகோதரர்கள் மத்தியிலே வந்து நின்று பேசுகிறான். பேசும்போது யாரை நினைவு கூறுகிறார்? தேவனை நினைவு கூறுகிறார். வாசியுங்கள். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்று சொல்லுகிறார். என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார் என்று சொல்லுகிறான். அப்ப சகோதரர்கள் மத்தியிலே யோசேப்பு பேசும்போது பொதுவாக ஜனங்கள் என்ன செய்வார்கள்? ஒருவேளை இங்கே இருக்கிற ஒரு சகோதரனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்திருந்தா என்ன செய்வான்? தான் உயர்த்தப்பட்ட நிலவரத்திலே தனக்கு முன்பாக சகோதரர்கள்லாம் வந்து நிற்கும் போது மாம்சீக பிரகாரமாக என்ன பேசுவார்கள்? நீ அன்னைக்கு என்னைய குழியில தூக்கி போட்ட, நீ அன்றைக்கு என்ன இஸ்மவேலருக்கு விட்டு போட்ட, நான் அவர்கள் கையிலிருந்து போத்திபாருக்கு விற்கப்பட்டேன் அப்படின்னு பழைய கசப்பான அனுபவங்களை சொல்லி 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 உயர்ந்த பதவியில் இருக்கும்போது தன்னுடைய சகோதரர்களை என்ன செய்வோம்? வேதனைப்படுத்துவோம். அன்னைக்கு நீ எனக்கு இப்படி செஞ்சேல்ல, இன்னைக்கு நீ ஏன் காலடியில் வந்து நிற்கிறேல்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்னா, அன்னைக்கு செய்த அந்த கசப்பான அனுபவங்களை இருதயத்தில் வச்சுட்டு என்ன செய்வோம்னா, அதை பகையாக என்ன செய்வோம்? கசப்பாக சகோதரர்கள் மத்தியிலே நாம் எடுத்து காட்டுவோம். அதுதான் இயல்பான சுபாவம். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் ஒரு தேவ மனிதனாய் இருந்தபடியால் அவனிடத்திலே சகோதரர்கள் வந்து நின்றபோது சொல்லுகிறான், இப்படி விற்க வைத்ததும், இப்படி உங்களால் நான் குழியில போட வைக்கப்பட்டதும் இதெல்லாம் உங்களால் அல்ல, இதெல்லாம் யார் தான் பண்ணியிருக்கா? தேவனே பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த இடத்திலும் அவன் தேவனையே நினைவு கூர்ந்து சொல்லுகிறான், நீங்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட பஞ்சகாலத்தில் என்னிடத்தில் வந்து நீங்கள் தானியத்தை சேகரித்து நீங்களும் தகப்பனும் நன்றாக புசித்து சுகமாக ஜீவிக்கும்படியாக முன்னதாகவே தேவன் என்னை எகிப்திற்கு கொண்டு வந்து என்னை என்ன செய்து வைத்திருக்கிறார்? உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த சகோதரர்கள் மத்தியில பேசும்போது நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு கொண்டு வந்தார் என்று தேவனை நினைவு கூர்ந்ததை பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு சிலர் துரோகங்களை செய்திருக்கலாம், உங்களுக்கு சிலர் கசப்பான காரியங்களை செய்திருக்கலாம், உங்களை சிலர் பகைத்து இருக்கலாம், உங்களை சிலர் அவமதித்து பாழும் கிணற்றிலே தூக்கி போட்டு
உங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை உயர்த்தும் போது, உயர்த்தப்பட்ட இடத்திலே நீங்கள் இருக்கும்போது, உங்களை குழியிலே போட்டவர்கள், உங்களை பகைத்தவர்கள் உங்களிடத்திலே சகாயம் தேடி வரும்போது நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் அல்ல, தேவனே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் ஊடாக என்னை உயர்த்தினார் என்று சொல்லி அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப 5 காரியங்களை நாம் பார்த்தோம். போத்திபாரின் வீட்டிலே சோதனையின் மத்தியிலே தேவனை நினைவு கூறுகிறார். நண்பர்களோடு இருக்கும்போது தேவனை சிறைச்சாலையிலே நினைவு கூறுகிறார். பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது ராஜ அரண்மனையிலேயும் தேவனை நினைவு கூறுகிறார். குடும்ப வாழ்க்கையிலேயும் யாரை நினைவு கூறுகிறார்? தேவனை நினைவு கூர்ந்து பழைய கசப்பான சம்பவங்கள் எல்லாம் தேவன் என்னை மறக்க பண்ணினார் என்று சாட்சி கொடுக்கிறார். 5வது, சகோதரர்கள் மத்தியிலேயும் யாரை நினைவு கூறுகிறார்? தேவனை நினைவு கூறுகிறார். 6வது, கடந்த காலத்தை யோசிக்கும் போதும் தேவனை யோசேப்பு நினைவு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப யோசேப்பு என்ன செய்ய சொல்றாரு தெரியுமா? சகோதரர்களே, நீங்கள் எல்லாரும் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், ஆனால் நீங்கள் தீங்கு செய்ய நினைத்திருந்தாலும் தேவனோ என்னுடைய ஜீவியத்திலே நன்மை செய்ய நினைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே நீங்கள் செய்த தீங்கிலே தேவன் எனக்கு சகலத்தையும் நன்மையாக மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நன்மையாக மாற்றினார் என்று சொல்லி அங்கே அந்த கடந்த காலத்தை நினைக்கும் போது தேவனை நினைப்பதை பார்க்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் என்று பக்தன் பாடுவது போல, நீங்களும் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு சிலர் தீமை செய்ய நினைத்திருக்கலாம், ஆனால் அந்த தீமையிலே தேவன் உங்களுக்கு நன்மை செய்தார் என்பதை எண்ணி நீங்கள் தேவனை அந்த சூழ்நிலையிலேயும் நினைக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரே பாதைகளை உனக்கு செவ்வையாக்குவார். உன் வழிகளிலெல்லாம் நீ அவரை நினைத்துக்கொள், அவரே பாதைகளை உனக்கு செவ்வையாக்குவார். பிரைஸ் தி லார்ட். 7வதாக, யோசேப்பு மரிக்கும் போதும் தேவனை நினைத்தாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யோசேப்புடைய மரண வேளையிலே யோசேப்பு யாரை நினைவு கூறுகிறார் என்றால் தேவனை நினைவு கூறுகிறார். எப்படி நினைவு கூர்ந்தார்? இப்பொழுது பஞ்ச காலத்திலே சகோதரர்கள் தானியத்தை வாங்கும்படியாக எகிப்திற்கு வந்திருக்கிறார்கள். பின்பு யோசேப்பு சொல்லுகிறார், என் தகப்பனையும் என்ன செய்து வாருங்கள், கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறான். இப்பொழுது முழு குடும்பமும் எங்கே காணப்படுகிறது? எகிப்திலே காணப்படுகிறது. யோசேப்பு என்ன செய்கிறான்? பார்வோனிடத்திலிருந்து உத்தரவு வாங்கி கொண்டு அந்த எகிப்திலே மிகவும் செழிப்பான இடமாகிய கோசேன் என்கிற இடத்திலே தன் முழு குடும்பத்தையும் தங்க வைத்தான். பாருங்கள், தன்னை கண்டித்த தகப்பனாருக்கு, தன்னை பாழும் கிணற்றிலே போட்ட சகோதரர்களுக்கு எகிப்திலேயே செழிப்பான ஒரு இடத்திலே குடியிருக்க யோசேப்பு இடம் வகுத்து கொடுக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ சத்துருக்களை நீங்கள் நேசிக்கும் போது சத்துருக்களுக்கு உங்களிலே இருக்கிறதிலேயே நல்லதை எடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பீர்களானால் அதுதான் தேவனுக்கு ஏற்ற இருதயம். பிரைஸ் தி லார்ட். அதற்கெல்லாம் நீங்கள் தேவனுடைய கிருபையை பெற்றிருக்க வேண்டும். இப்படியாக முழு குடும்பமும் எகிப்திலே கோசேனிலே வாசம் பண்ணி வருகிற நாட்களிலே யோசேப்பு நல்ல முதிர் வயதாகி விடுகிறான். அந்த முதிர் வயதிலே அவனுக்கு ஏறத்தாழ வேதம் சொல்லுகிறது
கிட்டத்தட்ட 110 வருடம் வரைக்கும் அவன் என்ன செய்தானாம்? உயிரோடு இருந்தானாம். அவனுடைய முதிர் வயதிலே அவன் தன்னுடைய சகோதரர்களை அழைத்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன். நல்லா பாருங்க, அவனுடைய மரணம் கூட அவனுக்கு தெரியுது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உண்மையான தேவ மனிதர்கள் எப்பொழுதும் மரிக்கப் போகிறார்கள் என்பதையும் தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அவர்கள் மரணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது நல்ல தீர்க்காயுசிலே 110 வயதிலே தான் மரிக்கப் போவதை யோசேப்பு அறிந்து கொள்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்திற்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்து கொண்டான். அப்ப யோசேப்பு தன் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலேயும் தேவனை நினைத்திருக்கிறார். மரண வேளையிலே தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், தேவன் நிச்சயமாகவே உங்களை சந்திப்பார். தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு உங்களை கொண்டு போவார். எகிப்திலிருந்து மீண்டும் உங்களை கொண்டு போவார். கொண்டு போகிற நாட்களிலே என்னுடைய எலும்புகளை இந்த எகிப்து தேசத்திலிருந்து எடுத்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ணுங்கள். அப்ப தன்னுடைய மரண நாட்களிலேயும் கூட அவன் யாரை நினைக்கிறான் என்றால், இதோ தேவனை நினைவு கூறுகிறார். ஆகவேதான் ஒரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையிலே நம்முடைய கண்களை மூடுவோம். உன் வழிகளில் எல்லாம் நீ அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதையை செவ்வையாக்குவார். உன் எண்ணங்களை குறித்து எச்சரிக்கையாயிரு, அவை உன் வார்த்தைகளாக மாறிவிடும். உன் வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாயிரு, அவை உன் கிரியைகளாக மாறிவிடும். உன் கிரியைகளை குறித்து எச்சரிக்கையாயிரு, அவை உன் பழக்கங்களாக மாறிவிடும். உன் பழக்கங்களை குறித்து எச்சரிக்கையாயிரு, அவை உன் சுபாவமாக மாறிவிடும். உன் சுபாவத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு, அது உன் முடிவை நிர்ணயித்துவிடும். இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு ஒரு சுபாவத்தை எடுத்து காட்டியிருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே இருந்த ஒரு சுபாவம். அந்த சுபாவம் என்னவென்றால், அவன் எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவனை நினைத்திருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட சுபாவம், தேவனை நினைக்கக்கூடிய சுபாவம், சோதனைகளிலே தேவனை நினைக்கக்கூடிய சுபாவம், நண்பர்களோடு இருக்கும்போது தேவனை நினைக்கக்கூடிய சுபாவம், ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்தப்படும் போது தேவனை நினைக்கக்கூடிய சுபாவம், குடும்ப வாழ்க்கையிலே தேவனை நினைக்கக்கூடிய சுபாவம், என்னுடைய சகோதரர்கள் மத்தியிலே தேவனை நினைக்கக்கூடிய சுபாவம், கடந்த காலத்தை யோசிக்கும் போது தேவனை நினைக்கக்கூடிய சுபாவம், உன்னுடைய மரண வேளையிலையும் தேவனை நினைக்கக்கூடிய சுபாவம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நினைக்கிறபடியால் நீங்களும் அவரை நினைத்து கொள்ளுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நொடி பொழுதாயிலும் ஆண்டவரே என்னை மறந்து விடாதேயும் என்று சொல்லி, நான் உம்மையே நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அவரையே நினைத்து கொள்வீர்களானால், உங்கள் வழிகளில் எல்லாம் அவரையே நினைத்து கொள்வீர்களானால், அவர் உங்கள் பாதைகளை செவ்வையாக்குவார். இந்த வேளையிலே நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளிலே எங்களுக்கு தேவரீர் விளக்கி கொடுத்த சத்தியத்திற்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, எத்தனையோ கிருபைகளையும் எத்தனையோ வரங்களையும் பெற்றிருந்தாலும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவனை முன்னிறுத்தி ஆண்டவரே, உயர்ந்த யோசேப்பை போல ஆண்டவரே, சபைக்கு கடந்து வந்த ஒவ்வொரு தேவ ஜனமும் ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தாவே, தங்களுடைய ஜீவியத்திலே கர்த்தரை முன் வைத்து கர்த்தாவே,
கர்த்தரை நினைவு கூர்ந்து ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயமெடுக்கும்படியாக ஒரு தேவன் தாமே கிருபை செய்து அளவிடமாய் கெஞ்சீரேன் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஒவ்வொருடைய ஜீவியத்திலையும் கர்த்தாவே மறவாமல் உம்மை நினைத்து ஜீவிக்கும்படியாக தேவனுடைய கிருபையை தேவரை கொடுத்து ஆசீர்வதித்தாலும் ஆண்டவரே யோசேப்போடு கூட இருந்த தேவன் ஆண்டவரே இந்த நாளிலே சபைக்கு வந்த உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவரீர் கூட இருந்து வழி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நினைவு கூர்ந்து வழி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உம்மை நினைத்து ஜீவிக்கும்படியாக ஆண்டவதாமே கிருபை செய்தருளும் கர்த்தாவே. ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. சகல ஸ்துதிகன மகிமை யாவும் நேரிடும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென்.